5th மேட்ச் தேர்ட் மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. பட் ஆல் இருக்காங்க, சிங்கிள் கிடைக்கும். மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. முதல் பந்தே மிஸ்ஃபீல்டுங்க, 2 ரன் கிடைக்கும். அந்த பால் ஃபீல்டருக்கு எப்போதுமே கையில் பிடிக்கிற எண்ணமே வராது போல், பாலை காலில் தான் தேக்கிறப்ப. டாஸ் வின் பண்ண கரிகமாணிக்கம் அணி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கரைப்பட்டி அணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் 8 ஓவர் கொண்ட மேட்ச். முதல் 3 ஓவர் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக் ரனில் வந்து சந்துரு, பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்ங்க. நிதிஷோட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸுக்கான ப்ரைஸுக்காக விளாடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. ஆள் இருக்காரு, பிடிப்பாரான்னு பார்ப்போம். மிஸ்ஃபீல்டுங்க, பிடிக்க ட்ரை பண்ணாரு. 4 ரன். 2வது பால் 4 ரன். ஆறு தான் நல்லா இருக்கும். பாருங்க, காட்டன் போல்டுங்க. தனது முதல் விக்கெட்டை பறிகொடுத்து செல்கிறார் பிரசாந்த். காட்டன் போல்டுங்க. நிதிஷ் கரிஞ்சிரு. 4வது பால் சந்தோஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காட்டன் போல்டுங்க. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்ல வந்த முதல் பந்தே ஹிட்டுங்க. அருமையான 6 ரன்னுங்க. ஸ்லாட்ல போடப்பட்ட பந்தை தூக்கி பட்டார்னு அடிச்சிருக்காரு. முதல் ஓவரோட 5வது பாலுங்க. ஒரு நல்ல கம்பேக்குங்க. ஆஃப் சைடு தட்டியோட ட்ரை பண்ணாரு. பட் அதையும் தாண்டி கீப்பட்ட போயிடுச்சுங்க. 5வது இடத்திற்கான போட்டி கரியமாணிக்கம் வெர்சஸ் அக்கரைப்பட்டி. ஆஃப் சைடு போட்டப்பட்ட பந்து நல்லா அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16ங்க. ஒரு விக்கெட்டுங்க. ஒழுகுதுங்க. 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்லேயே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. 2 ரன் கிடைக்கும். சந்துரு திரு நல்ல ஃபீல்டிங்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு சந்தோஷ். இந்த மேட்சை ஒளிபரப்பு பண்ணுறது நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிருக்காரு. பட் நல்ல ஸ்டாப்புங்க, சூப்பர் ஸ்டாப்புங்க பாலா. ஸோ இந்த மேட்ச் வந்துங்கன்னா 4வது மற்றும் 5வது இடத்திற்கான போட்டிங்க. கரிகமாணிக்கம் வெர்சஸ் அக்கரைப்பட்டி. அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். பட் கேட்ச் இல்லைங்க. நல்ல ஸ்டாப். 1 ரன் கிடைக்கும். எம்எல்ஏ வந்து கொடுப்பாரு கப்பை. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. தரையா லாங் ஆனில். திரு ஒரு மிஸ்ஃபீல்டு. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். 4 போயிருச்சுங்க. 4 ரன்னுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டில் திரு விட்டுருக்காரு. 2 ரன்னு அதை 4 ஆக்கியிருக்காருங்க திரு. லாஸ்ட்டு 2 பாலுங்க. இந்த ஓவரில் 2 4 வந்திருக்கு. டாட் பாலுங்க. ஸ்வீப்ஸாக ட்ரை பண்ணார் சந்துரு. பட் ரன் எதுவும் இல்லைங்க. எட்டு ஓவர் கொண்ட மேட்ச்சு. முதல் 3 ஓவர் பவர் பிளே. 2 ஃபீல்டர் மட்டும்தான் 30 இயர் சர்க்கிளுக்கு பின்னாடி நிற்க முடியும். 2வது ஓவரோட கடைசி பால். பாலா ஸ்ட்ரைக்கில் சந்துரு.
அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால் தான், பட் பிடிக்கல. ஒரு ரன்னு கிடைக்கும். ஒரு எட்ஜுங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22ங்க. அது ஓரை வீசுவதற்கு வந்திருக்காரு திரு. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ். ஸ்டிக்கை ஒட்டி நிற்கிறாருங்க, ரொம்ப சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க, மொட்டார்னு ஒரு அடி. பந்து எங்கோ சென்றது. கண்டிப்பாக 70 மீட்டர் இருக்குங்க. முதல் பாலே அடிச்சிருக்காரு 6. பெரிய ஷாட்டுங்க. பெரிய ஓவர் அமையுமான்னு பார்ப்போம். இந்த ஓவர் கட் பண்ணிக்கண்ணே. பால் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்ல பால். இல்லை, இங்கே ஆல்பா டீம் மேட்ச்சில் வீடியோ கவரேஜ் சந்தோஷ் சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் சந்துரு. மாடல் இருக்குது. எப்போ பார்க்கலாம்? எனக்கு வேணும். ஓகே, சாயந்தரம் வரீங்களா? கிடையாது. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல டாட்டுங்க, அருமையான டாட்டுங்க. ரமேஷ் டிஷர்ட் கடைக்காரன் தான். மெடலும் கேட்குறான். மெடல் ரமேஷ், நேற்று நைட்டு நம்ம வண்டி கொடுக்க போன இடத்துல ஒரு ஆளை பார்த்தேன். சரி, ஒசூர். ஸோ நெக்ஸ்ட் பால், லாஸ்ட் பால் ஒரு நல்ல பால் போட்டாருங்க. கேட்சுக்கான கால், பட் கேட்ச் பிடிக்கல. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டில். நல்லா மீட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணுங்க. 6 ரன்னுங்க. சந்துரு பேட்லேருந்து 6 ரன் வந்திருக்கு. முதல் 6 அடிச்சிருக்காரு சந்துரு இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் 1 பால். பவர் பிளேயோட கடைசி பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காரு. பாலுங்க, டாட்டுங்க. ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது. சாரி, மன்னிக்க வேண்டும். பெரிய ஷாட்டுக்கான தேடலாக இருக்குமான்னு பார்ப்போம் சந்திரகிட்ட இருந்து. ஆஹா, அற்புதமான கம்பேக்குங்க திருக்கிட்ட இருந்து. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35ங்க. 4வது ஓவர் முதல் பந்து பாலாட்ட இருந்து ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. பெரிய ஷாட்டு தாங்க அது. மிஸ்ஃபீல்டு 4ங்க. இது அப்பப்போ கட் பண்ணி ஒரு சொல்லுங்கள். 2வது பால். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் தான் ஒளிபரப்பு பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் பாலுங்க. ஃபஸ்ட் பால் ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 ரன் கிடச்சிது. பவுலர் ரெண்டப்பில் இருக்கும்போது அம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா கையை காமிச்சு நிறுத்திட்டாருங்க. ஸோ கீப்பர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பில் ஒரு ஆள், கல்லியில் ஒரு ஆள் நிப்பாட்டியிருக்காங்க. லூஸ் பாலுங்க. அடிச்சிருக்காருங்க, பெரிய ஷாட்டுங்க. இது கண்டிப்பாக 75 மீட்டர் இருக்குங்க. பவர் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு கரியமாணிக்கம். பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பேசி விளையாடு நண்பர்களை, பேசி விளையாடுங்க. ஃபீல்டிங் பார்த்தா ஒரு மாதிரி காமாக இருக்குது. பால் 6 அடிச்சிருக்காருங்க. எட்ஜு நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு ரன் அவுட் சான்ஸு மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய ஷாட்டுக்கான தேடல். ஆனால் நல்ல கம்பேக் பவுலர்ட்ட இருந்து ஒரு இன்ஜுரின்னு பார்க்குறேன். துருவ அடிக்க முடியாமல் கையை பிடிக்கிறாரு சொல்கிற. ஸ்லாட்டில் போட்டிருக்காங்கங்க. ஸ்லாட்டில் போட்டாவே சந்துரு வெளியில் தான் அடிப்பார். இதுவும் கண்டிப்பாக ஒரு 70 மீட்டர் இருக்கும். பெரிய ஷாட்டு. ஸோ ஆஃப்னர் டீம்கிட்ட வந்து ஒரு சேரப்பே இல்லை. ஸோ பாலுக்கு பால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரன்னு போனதுக்கப்புறமேட்டு பேச்சையே நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஓவரில் 2 6 வந்திருக்க பாலா பாலில். லாங் ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அடித்தார். அடுத்த பால் அடிச்சிருக்காருங்க மறுபடியும். பட் சரியாக கனெக்ட் ஆகலை பேட்டில். சந்துரு கேட்ச் வந்து ட்ரை பண்ணார், பட் வரல. 2 ரன் ஓடுறாங்க. ஈஸி 2ங்க. அணி சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். குறையில்லைன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங் டீம். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோ பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க.
ஸோ ஃபீல்டர் இருக்கார், கேட்ச் பிடி பாருன்னு பார்ப்போம். இல்லைங்க, பிடிக்கலைங்க, அரைக்குழியில் விட்டுருக்காருங்க கேட்சு. 4 ஓவரில் 55 ரன் அடிச்சிருக்காங்க 4 ஓவர் முடிவில். நான் 4வது ஓவரை போடுறதுக்கு வசந்த் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சந்துரு, லெக் சைடு ஆள் இருக்காங்க. பட் அந்த ஃபீல்டு பிடிப்பாரா? இந்த முறை கரெக்டாக பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஹிட்ரு சந்தோஷ் களத்துக்குள்ளே வந்திருக்காருங்க. ஐம்பத்தி 6 ரன் வந்திருக்கு 5வது ஓவரோட. செகண்ட் பால் ஸ்லாட்லேயே தான் போட்டிருக்காங்க. பேட்டை தூக்கி தான் வர்றாரு, ஆனால் 6 போதுங்க. இந்த மேட்ச்சில் சந்தோஷ் அடிக்கிற 5வது 6ங்க. 5மே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான் சொல்லணும். சிரமப்படாமல் அடிக்கிறாரு சந்தோஷ். ஹேட் ஒன் மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லைங்க, 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்ல ட்ரை பண்ணட்டேன் போனார் திரு, பட் அவரால் தடுக்க முடியல. 4 ரன். பேட்டில் பட்டிருக்க 1 ரனுக்கான முயற்சி. ரன் அவுட்டாங்க, ரன் அவுட்டுங்க. சந்தோஷ் களத்தை விட்டு வெளியேறாரு. ரன் எதுவும் ஓடலைங்க. ஸோ சந்திர தான் களத்தில் இருக்கார். ஆம்ஸ்டர்னா ஒன்றும் உள்ள வரல. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. 4 ரன் கிடைக்கும், ஆள் யாரும் இல்லை. 4ங்க. ஐந்து ஓவர் முடிவில் 70 ரன் அடிச்சிருக்காங்க. 71 அடித்தா வந்து பார்த்திங்கன்னா அக்கரைப்பட்டி அணி வெற்றி பெறுவாங்க. ஸோ களத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு பாலா மற்றும் சரவணன். ஃபஸ்ட் ஓவர் போட வந்துருக்காரு பிரசாந்த். 71 ரன் அடிக்கணும் டார்கெட். ஃபஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. முதல் பாலே 4 போலங்க, தேக்கியிருக்காருங்க ஃபீல்டர். அற்புதமான ஃபீல்டிங். ஸோ முதல் பாலே ஃபஸ்ட்டு பால் ஃப்ரீ ஹிட்டு. அடிச்சிருக்காருங்க. 4 ரன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் 4 ரன்னு. செகண்ட் பால் நல்ல கம்பேக்குங்க பிரசாந்த்கிட்ட இருந்து. நல்ல காமெடி பண்ணுறாரு கீப்பரு. ஃபுல் டாஸ் பால் வைடுங்க. ஸோ முதல் ஓவரே 9 ரன் வந்திருக்கு. 4வது பால். ஸோ ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு அரவிந்த். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு, கேட்ச் விட்டுருக்காரா? ஆமாங்க, விட்டுருக்காருங்க. ஆனால் ரன் அவுட்டை விடவில்லை விஸ்வா. கேட்சை விட்டா மேட்ச் முடிஞ்சிடும் நினச்சோம், ஆனால் ரன் அவுட் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஒரு செம்பிட்டுங்க. முதல் ஓவர் நீண்டு கொண்டே செல்கிறதுங்க.
3 பால் தான் போட்டிருக்காரு பவுலர். 4வது பால் நல்ல பாலுங்க. ஸோ பேட்ஸ்மேன் நித்திஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் வந்துருச்சுங்க. ஃபிஃப்த் ஒன் அடிச்சிருக்காருங்க. ஆனால் சரியாக படலைன்னு தான் சொல்லணும். 1 ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் பாலா. முதல் ஓவரோட கடைசி பாலுங்க. ஸ்லோயர் பால் கரெக்டாக மீட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. அற்புதமான கேட்ச். பாலாவும் தனது விக்கெட்டை இழந்துட்டு போகிறாருங்க. முதல் ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 10 ரன்னுக்கு 2 விக்கெட் முதல் ஓவரில். செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சந்துரு. பந்து கொடுத்தா போதும், போர்கிட்டே இருப்பான் விஸ்வா. செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சபரி. சைக்கிள் நிதிஷ். நல்ல பாலுங்க. பேட்லேயே பல்லனாலும் அவுட்டு கேட்பேன்னு விஸ்வா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அம்பையர் ரெஸ்பான்ஸே பண்ணலைங்க. செகண்ட் பால் பேட் பாலுங்க. ஸோ ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் வந்திருக்காருன்னு தெரியுது நிதிஷ். அவர்கிட்ட பேட்டில் வந்து பேட்டில் பாங்குற ஒரு ஸ்டேபிளே இல்லை. அடிச்சிருக்காருங்க 6. நான் சொன்ன அடுத்த வந்து 6ஆ கேட்சா? 6ங்க. அருமையான ஒரு ஃபீல்டருங்க. நையில் கால் வச்சாலும் அவரே 6 கொடுத்துட்டாருங்க. நல்ல ஷாட். 3வது பால்ல 6 அடிச்சிருக்காரு. டாட்டுங்க. நல்ல கம்பேக். ஐயோ விஸ்வா காமெடிக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்குங்க விக்கெட் கீப்பிங்கில். 5வது பால் அடிப்பாரா? அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். பட் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. 1 ரன் தான் கிடைக்கும். ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள. கரியமாணிக்கமணி. லாஸ்ட் பாலுங்க. 2வது ஓவரோட கடைசி பால். பெரிய ஷாட்டு தாங்க அது. ஆள் இல்லைங்க. 4 ரன் கிடைக்கும். சார் 2 ஓவர் முடியல. 21ங்க அணியின் எண்ணிக்கை. இன்னும் 3 ஓவரில் 50 ரன் அடிக்கணும். ரூபேஸ். ஸோ நியூ பவுலர் ரூபேஸ் வந்திருக்காரு. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ். இன்னும் 18 பாலுக்கு 50 ரன் அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. சரியாக கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவுட் ஆஃப் த பார்க் பால். ஸோ யாக்கர் நித்தேஷோட முதல் பந்து யாக்கரா இல்லாமல் டாஸாக போனனால ஒரு 6ங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆள் யாரும் கிடையாது. 4 ரன் கிடைக்குமா பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்க. ஸோ 2 ரன். பாருங்க அவனை சும்மா சதுர போட்டு உங்கள் டீம். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு. பட் சரியாக மீட் ஆகலைங்க. நல்ல ஃபீல்டிங். 2வது ரன் ஓடுறாங்களா? இல்லைங்க. ஸோ பவுமா கீப்பர் விஸ்வா. 4th பால் டாஸ் பால். சிங்கிளுக்கான முயற்சி. சிங்கிள் கிடைக்குங்க. இது 4வது மற்றும் 5வது பரிசுக்கான மேட்ச்சு.
அடிச்சிருக்காராங்க, காலில் பட்டிருக்குங்க. ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸிங். ஸோ விஸ்வா பிடிப்பாரா? பிடிச்சிருக்காருங்க. அற்புதமான த்ரோ. லாஸ்ட் பாலுங்க. இந்த ஓவரில் ஒரு பெரிய 6 பார்த்தோம் ஃபஸ்ட்டு பால். அதுக்கப்புறமேட்டு நல்ல கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து 3 ரன் மட்டும் கொடுத்துருக்காரு. 9 ரன் 30 ரன் வந்திருக்குங்க 3 ஓவரில். ஸ்லிப்ஸாக ட்ரை பண்ணியிருக்காரு. சிங்கிளுங்க. 3 ஓவர் முடிவில் 32ங்க. இன்னும் 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிக்கணும் வெற்றிக்கு. ஃபஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. 2 ரன்னுக்கான கால். 2வது ரன் ஓடுறாங்க. இன்னும் 11 பாலுக்கு 37 ரன் அடிக்கணும். பெரிய ஷாட்டு தேவை. பாலா ஸ்ட்ரைக்கில் செட்டில்டு பேட்ஸ்மேன் தான். அடிப்பாரான்னு பார்ப்போம். ஒரு பேட்டில் இருந்து 2வது பால் ஸ்லாட்டில் போட்டிருக்காருங்க. ஸோ நல்ல ஸ்டாப்பு, சிங்கிள் கிடைக்கும். ஸோ 10 பாலுக்கு 36 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் திரு. ஒரு ஸ்லோயர் பால் வைடுங்க. இன்னும் 10 பாலுக்கு 35 ரன் அடிக்கணுங்க. அடிச்சிருக்காரு. ஆள் யாரும் கிடையாது. அற்புதமா 3 ரன் ஓடி இருக்காங்க. நான் 9 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். இது வேற மண்டைய பழகுதுங்க. 9 பாலுக்கு 33 ரன். எட்டு பாலுக்கு 33 ரன். தலையில் போட்டு ஆமாம். 7 பாலுக்கு 33 ரன்னுங்க. கடைசி ஓவரில் 32 ரன் அடிக்கணுங்க. மேட்ச் எடுக்காமே இருந்துருக்கலாம். ஸோ பரத் வந்திருக்காரு. அரவுண்ட்லேருந்து போடுறாருங்க. ஸ்ட்ரைக்கில் நித்தீஷ். ஃபஸ்ட்டு பால் டாட்டுங்க. 5 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். 32 ரன் அடிக்கணும். நாலு பாலுக்கு 31 ரன்னுங்க. மேட்ச் ஒன் சைடாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு என்டர்டெய்னிங் ஷாட்டாக இருக்குமான்னு பார்ப்போம். இன்னும் 4 பாலில் கண்டிப்பாக என்டர்டெய்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு திரு. நல்ல ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து.
ஒரு கட் பண்ணியிருக்க மாட்டார். விஸ்வா மண்டை சற்று நேரத்தில் பொழந்துருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த பால் நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக்குங்க. ஸோ லாஸ்ட்டு 2. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. அவர் இப்போ அடித்த பேட்டு பார்த்தீங்கன்னா M&M ஸ்போர்ட்ஸில் வாங்கின பேட்டு, M&M பேட்டுங்க, M&M பேட்டுங்க. செம்ம ஷாட்டுங்க. இந்த பால் 6 தாங்க, ட்ரை பண்ணாரு முடியல. ஸோ இது 4வது மற்றும் 5வது பரிசுக்கானது. ஸோ 4வது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கரிய மாணிக்கமணி வெற்றி பெற்றிருக்காங்க. 5வது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி.